நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் என்ற சுவாபத்திற்கு மரித்து விடுகிறீர்கள். அதற்கு பின்பு அந்த பாவத்தை செய்யக்கூடிய இயல்புகள் உங்களை விட்டு விலகுகிறது. பழைய பழக்க வழக்கங்கள் அல்லது இந்த உலகத்தின் காரியங்கள், இச்சைகள் உங்களை பழைய பாவத்திற்கு கொண்டு போகலாம். ஆகவேதான் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு பாவம் செய்ய விருப்பம் இருக்காது. மாறாக பாவம் செய்ய ஒருவேளை உந்தப்படுவீர்கள். அப்போது எப்படி இதை நாம் ஜெயிப்பது? வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, பாவத்திற்கு நீங்கள் மரித்தீர்கள், இனி எப்படி அதிலே பிழைப்பீர்கள்? நீங்க இனிமே பாவம் செய்யக்கூடாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறார். அது முடியுமா? அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் பேச போகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த செய்திக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை வழிநடத்தி அவருடைய கிருபையினால் காப்பதை நீங்கள் உணர்வீங்க. அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய தயவு உங்கள் மேல் என் மேல் எப்போதும் உள்ளது. ஆகவே அவர் உங்களையும் என்னையும் தம்முடைய மார்போடு அணைத்து கடைசி வரை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் அவரே இந்த உலகத்திற்கு மனித அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் வந்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே கோர பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆம் அன்பானவர்களே, அவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள் ஒரு தெய்வீக மாற்றம் உண்டாகிறது. இயேசுவை நம்முடைய இரட்சகராக, நம்முடைய மீட்பராக, நம்முடைய குல தெய்வமாக நம் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கை புதிதடைகிறது. உங்கள் வாழ்க்கை மறுரூபப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நோக்கமற்ற எண்ணங்கள் விலகுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சரியான ஃபோக்கஸ் உண்டாகிறது. நீங்கள் ஏன் வாழ்கிறீர்கள், எதற்கு வாழ்கிறீர்கள் என்ற அந்த நோக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் ரட்சிப்பின் மாபெரும் உண்மையாக இருக்கிறது. எண்ணி முடியாததும் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாகிய சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது. ஆம் அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளத்தை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். பரலோக வாழ்வின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். அதற்காக தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மேலும் அந்த நல்ல செய்தியை கேட்க, சொல்ல, ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அவர் உங்களை அணைத்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவரால் மீட்கப்பட்டவர்கள் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் சில வேளைகளில் சிலர் இப்படிப்பட்ட சந்தேகங்களை எழுப்புகிறார்கள். நான் ஆண்டவரால் மீட்கப்பட்டேன் என்று உணர்கிறேன், அதை நம்புகிறேன், அதற்குரிய நிச்சயம் எனக்குள் இருக்கிறது. ஆனால் நான் மீண்டும் பாவம் செய்யவும் தூண்டப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்ய முடியுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்திலே நிலைத்திருக்க முடியுமா? ஏன் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இந்த நாளில் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்ய விரும்ப மாட்டீர்கள். அப்படிதான் வேதம் சொல்கிறது. உங்களுக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. You have the seed of God inside your heart, inside your spirit. ஆகவே நீங்க பாவம் செய்ய விரும்ப மாட்டீங்க. ஆனால் உங்களுக்குள் இருக்கிற பழைய மனுஷனுடைய கிரியைகள், பழைய மனுஷனுடைய சுவாபங்கள், அதைத்தான் வேதம் மாம்சம் என்று சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை மாம்சம் என்று சொல்லுகிறார். பழைய மனுஷனுடைய அல்லது பழைய இயல்புடைய சிந்தைகள், யோசனைகள், பழக்க வழக்கங்கள், அவைகளுடைய காரியங்கள் உங்களை பாவம் செய்ய தூண்டுகிறது. இதைத்தான் வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் நாம் ஆண்டவரை விட்டு விலகி பாவம் செய்ய உடன்படுகிறோம். நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ரோமர் 6:2 இவ்வாறாக சொல்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு
பாவம் என்ற சுவாபத்திற்கு மரித்து விடுகிறீர்கள். அதற்கு பின்பு அந்த பாவத்தை செய்யக்கூடிய இயல்புகள் உங்களை விட்டு விலகுகிறது. பழைய பழக்க வழக்கங்கள் அல்லது இந்த உலகத்தின் காரியங்கள், இச்சைகள் உங்களை பழைய பாவத்திற்கு கொண்டு போகலாம். ஆகவேதான் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு பாவம் செய்ய விருப்பம் இருக்காது. மாறாக பாவம் செய்ய ஒருவேளை உந்தப்படுவீர்கள். அப்போது எப்படி இதை நாம் ஜெயிப்பது? வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, பாவத்திற்கு நீங்கள் மரித்தீர்கள், இனி எப்படி அதிலே பிழைப்பீர்கள்? நீங்க இனிமே பாவம் செய்யக்கூடாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறார். அது முடியுமா? அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் பேச போகிறேன். நீங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் நிச்சயமாக பாவத்திலிருந்து வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். நீங்க கண்டிப்பாக பாவத்திலிருந்து வெற்றி வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஏன்னா அதில் கிடைக்கிற நிறைவும் அதில் கிடைக்கிற பூரணமும் அது வேற லெவல். அதைத்தான் வேதம் பரிசுத்தமாகுதல் அதற்கு பலன் என்றும், உங்களுக்கு நித்திய வாழ்வு, நிலை வாழ்வு கிடைக்கிறது என்றும் வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, உங்களுக்குள் ஒரு ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியினால் புறப்படுகிறது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். உங்கள் மனதிற்குள்ளாக, உங்கள் ஆழ்ந்த உள்ளத்திற்குள்ளாக நீரூற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் நல்ல காரியங்களை செய்ய உங்களை நடத்துகிறார். ஆனால் பழைய இயல்பின், பழைய மனிதனின் காரியங்கள் உங்களை பாவத்திற்கு நேராக தூண்டுகிறது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீ மரித்து விட்டாய், பாவத்திற்கு மரித்து விட்டாய், இனி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். ரோமர் 6 முழுக்க இப்படிப்பட்ட ஒரு வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரோமர் 6 நீங்கள் படித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அவரோட கூட மரித்து விட்டீர்கள். அவர் உயிரோடு எழுந்த பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் உங்களுக்குள் வந்துவிட்டது. இப்போ நீங்க உயிர்த்தெழுந்தவர்களாக இருக்கிறீர்கள், புதிய ஜீவன் உடையவர்களாக இருக்கிறீர்கள், புதிய வாழ்வு உடையவர்களாக இருக்கிறீங்க. நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. ஆகவே உங்களால திரும்ப பாவத்தில் தொடர்ந்து இருக்க முடியாது. பாவத்தை நீங்கள் எதிர்ப்பீர்கள். ஆகவேதான் இயேசுவை பற்றி வேதம் சொல்லும் பொழுது, அவர் நீதியை விரும்பி அநீதியை வெறுத்தார், ஆகவே அவருக்கு திரளான அபிஷேகம் தேவன் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 2 காரியத்தை செய்ய வேண்டும். நீதியை விரும்ப வேண்டும், அநீதியை வெறுக்க வேண்டும். எப்போதும் ஆண்டவரை துதித்தலும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய பங்களிப்பை உங்கள் வாழ்க்கையில அனுதினமும் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க அதை கொடுக்கலனா சத்ரு உங்கள் வாழ்க்கையை களவாடி கொண்டு போய்விடுவான். இன்றைக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் மிக கொடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு கட்டுரையை நான் வாசித்தேன். இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிப மகன்கள், மகள்கள் எப்படி சீரழிந்து போகிறார்கள் என்று ஒரு கட்டுரை, ஒரு நீதிபதி பேசியதை நான் வாசித்தேன். சிறு வயதிலே அவர்கள் பாவத்திற்கு, இந்த செல்போனினால், மொபைல் போனினால் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்று அந்த நீதிபதி அந்த செய்தியிலே வேதனை தெரிவித்தார். ஆம் அன்பானவர்களே, ஆபாச வீடியோக்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவத்தை அப்படி உங்க கண் முன்னாடி கொண்டு வருகிற காரியங்களை சத்ரு விதைத்து கொண்டே இருக்கிறான். இந்த உலகம் விதைத்து கொண்டே இருக்கிறது. அதை தாண்டி ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நீதியை விரும்ப வேண்டும், அவைகளை வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். You need to love righteousness, hate wickedness. Love God-centeredness and hate evil doings. ஆகவேதான் நீங்க அந்த ரட்சிப்பின் மேன்மையையும் மறுபடி பிறத்தலின் மகத்துவத்தையும் அனுபவபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். You need to understand salvation and new creation realities experientially and in your knowledge. இதை புரிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நம்பிக்கை உண்டாகிறது. கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் பாவத்திற்கு அடிமை அல்ல,
நான் தேவனுக்கு அடிமை, என்னுடைய சரீரம் அவருக்கு அடிமை என்று நீங்க தைரியமா சொல்ல முடியும். ஆண்டவர் நீங்க தைரியமா சொல்ல விரும்புகிறார். ஏதோ இருந்தோம், எப்படியோ சமாளிச்சோம் அப்படின்னு சொல்லி குன்றி குறுகி வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு வைக்கவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தின் வாழ்க்கையை நியமித்து வைத்திருக்கிறார். உங்க மனசுல இப்படிப்பட்டதான எண்ணங்கள் வேரூன்ற வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலில் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே ரோமர் 6 அதிகாரம் 7 சொல்லுகிறது, மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அந்த ஆதாமிடத்திலிருந்து வந்த அந்த பாவத்தின் வேர் அறுக்கப்பட்டது. நீங்கள் இயேசுவோடு கூட மரித்தீர்கள். ரட்சிக்கப்படும் பொழுது நீங்கள் இயேசுவோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நீங்கள் உயிர்த்தெழுந்தீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறபடியினால்தான் நாம் ஞானஸ்தானம் பெறுகிறோம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது. when you accept Christ, இயேசுவை உங்கள் உள்ளத்திற்குள் வரவேற்கிறீர்கள். இயேசுவோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறீர்கள். அப்படிதான் ரோமர் 6 சொல்லுகிறது. இதுதான் ரட்சிப்பின் மகத்துவம், மேன்மை. நீங்க உயிரோடு எழுந்தபடினாலே வேதம் சொல்லுகிறபடி மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. நிச்சயமாக உங்களாலே பாவத்திலே தரித்திருக்க முடியாது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், அதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ அனுதினமும் பாவம் செய்கிற எண்ணம் வரும் பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னா, நீங்க மரித்தீங்க, இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்க மனசுல நீங்க எண்ணிக்கொள்ள வேண்டும். உலகத்திலிருந்து பாவத்தினுடைய கிரியைகள் உங்களை இழுக்கலாம். மொபைல் போன்லேருந்து பாவ இச்சைகள் வரலாம். உங்களை சுற்றிலும் உள்ள நண்பர்கள், உறவினர்கள், மற்றவர்கள் மூலமாக பாவ சோதனைகள் வரலாம். பாவத்தின் இச்சைகள் உங்களை இழுக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி, ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி, காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை கர்த்தரிடத்தில் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி ஆயத்தப்படுத்தணும்? நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். நீங்கள் மரித்து உயிர்த்தெழுந்து இயேசுவோடு கூட பிழைத்திருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். உங்க மனசுல அதை நீங்க பதிய வைக்கணும். அதை பதிய வைத்ததோடு கூட அதில் நீங்க உங்க உள்ளத்துல அதை திரும்ப திரும்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்கள் உள்ளத்துல அசை போட வேண்டும். எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். எண்ணிக்கொள்ளுங்க. நீங்க இப்படிதான் சொல்லி எண்ணிக்கொண்டால் அப்படியே ஆகும். அல்லேலூயா. ஆகவே உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே, ஐயோ இன்னைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயத்தோடு ஆரம்பிக்காதீங்க. ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு நான் ஜெயிப்பேன் அப்படின்ற எண்ணத்தோடு ஆரம்பிங்க. ஆமென். முதலாவது எண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு இப்பொழுது கீழ்ப்பட்டிருக்கவில்லை, கிறிஸ்துவின் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். Because you are under grace of God, sin cannot rule over you. நீங்க இப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும். நான் பிழைத்திருக்கிறேன், இயேசுவோடு கூட பிழைத்திருக்கிறேன். எப்போதுமே உங்களை குறைவா நினைக்காதீங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. தேவனுடைய கரத்துல விசேஷமானவர்களாக இருக்கீங்க. நீங்க மறுபடி பிறந்த பிறகு கர்த்தர் உங்களை சீர்தூக்கி அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படி நினைங்க. நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் ஒரு பிரயோஜனமற்றவள், எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது, என்னால் பண்ண முடியாது. ஸ்டாப் தட். நிறுத்துங்கள் அதை. கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுக்கிறார். அவர் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உன்னால் முடியும் என்று அந்த நாள் வாழ்க்கையை வெற்றியாக ஆரம்பிக்க கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்ததை எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்க தோல்விக்கே பிறக்கல. அல்லேலூயா. நம்புங்க, நான் சொல்றது. நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படிம்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன சொல்றாருன்னா, உங்கள் அவயவங்களை
நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். ஃபர்ஸ்ட் எண்ணிக்கொள்ளுங்க. உங்க மைண்டை ரெடி பண்ணுங்க. அடுத்தது உங்க பாடியை ரெடி பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாடி எப்படி ரெடி பண்றது? காலை எழுந்தோடனே, ஆண்டவரே, என் சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இது உம்முடைய ஆலயம், எனக்குள் நீர் வாசம் பண்ணுகிறீர், அதை நான் புரிந்து உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆலயமாகி என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் காதுகளை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய கைகளை, கால்களை, உடம்பை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உங்கள் சரீரங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. ஏன்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் ஒப்பு கொடுக்க முயற்சி பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு பல மடங்கு சோதனை வரும். ஆனால் பாருங்க, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் அந்த சோதனையை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. இயேசுவே என்ன உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னோடனே அந்த பாவத்தை குறித்த எண்ணமே விலகிடும், உங்கள் மனசில் இருக்காது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி இந்த பாவத்தை பண்ணிவிடுவணும், இன்றைக்கி இந்த தப்பை பண்ணிவிடுவணும், இன்றைக்கி திரும்பவும் ரட்சிக்கப்பட்டவனுடைய அருமையை இழந்துடுவணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே வராது. நீங்கள் பாட்டியும் போவீங்க, உங்கள் வேலையை ஜெயமாக பார்ப்பீங்க, கெத்தாக பார்ப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மூலமாக வெற்றியை கொண்டு வருவார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். அன்பானவர்களே, you are going to be a blessing for many. எண்ணிக்கொள்ளுங்கள், உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுங்கள். மரித்தவன் எப்படி பாவத்திலே நிலைத்திருக்க முடியும்? நீங்க தான் பாவத்துக்கு மரித்துட்டீங்களே இயேசுவோடு கூட. இப்ப இயேசுவோடு கூட உயிர் தெழுந்து விட்டீங்களா அல்லவா? அதை எண்ணிக்கொள்ளுங்கள், தினமும் அதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகவேதான் குறைந்தபட்சம் சில மணி நேரமாவது நாம் ஜெபிக்க வேண்டும், அல்லது 1 மணி நேரமாவது நாம் ஜெபிக்க பழக வேண்டும். இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் யாருமே அது சீரியஸாக எடுக்கிறதே கிடையாது. நாம் ஆண்டவரோட நேரத்தை செலவிட்டால்தான் அவருடைய சாயலையும் வல்லமையையும் வெளிப்படுத்த முடியும், அவருடைய ஜெயத்தை நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நேரம் உங்களுக்கு 1 மணி நேரம் கிடைக்கலனாலும் உங்கள் 1 மணி நேரத்தை ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காலையில் ஒரு 20 மினிட்ஸ், மதியானம் ஒரு 20 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ். That will make you more God conscious. That will make you more victory conscious. That will make you more power conscious. That will make you more powerful in your everyday living. Hallelujah. அப்பொழுது கிருபை உங்களுக்கு பலனை தரும், உங்கள் உள்ளத்தில் சந்தோஷம் ஓடும், ஆவியின் கனி பெருகும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, இச்சையடக்கம், சாந்தம், விசுவாசம் எல்லாம் அப்படியே பெருகும். தினமும் அது வளர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவத்திற்கு மரித்த நீங்கள் இனி எப்படி அதிலே பிழைப்பீர்கள்? மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். விடுதலையை அனுபவியுங்கள், விடுதலையை அனுபவியுங்கள், விடுதலைக்குள் நடவுங்கள், விடுதலை வாழ்வை அனுபவித்து வெற்றியை சுதந்தரியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரமபிதாவே, அப்பா, நீர் கொடுத்த உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் மீட்பின் அனுபவத்தையும் அனுதினம் எண்ணிக்கொள்ளவும், எங்கள் சரீரங்களை உமக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கவும் உதவி செய்யும். அநேகர் இன்றைக்கு பாவத்திற்கு தங்களை அடிமைப்படுத்தி குற்ற உணர்வினாலும் தோல்வியினாலும் விரக்தினாலும் கலங்கி கொண்டிருக்கிறார்களே. எல்லா தற்கொலை எண்ணங்களை எடுத்து போடும், குற்ற உணர்வுகளை எடுத்து போடும். மீட்கப்பட்டவர்கள் எப்படி வெற்றியோடு வாழலாம் என்று நீ சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தையின்படி அவர்கள் செய்ய உதவி செய்யும். ஒவ்வொருவர் குற்ற உணர்வையும் நீக்கும், ஒவ்வொருவருடைய வேதனைகளையும் நீக்கும், ஒவ்வொருவருடைய குற்ற மனசாட்சியை அகற்றி போடும். உம்முடைய இரத்தத்தால் அவர்களை கழுவி சுத்திகரியும். இரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடும், உம்முடைய சமாதானத்தை கொடும், உம்முடைய சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடும். நீர் அப்படி கொடுக்கிறபடியால் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது என்பதை குறித்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.